நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோ. எழுந்திருந்து கொண்டு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. எபிரேசராக இருக்கிற தெய்வம், நமக்கு உதவிகள் செய்கின்ற தெய்வம், ஜன மத்தியில் அப்பத்தின் வடிவில் நம்மத்தில் வந்திருக்கின்றார். அந்த தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக, தெய்வமே இந்த நாளில் பலதரமான உதவிகள் நீ தம்மை செய்ய வந்திருக்கிறீரே, நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு தெய்வத்தை உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினரே. சேர்ந்து எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினரே, இதுவரையில் உதவினரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. Hallelujah. 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 எடுத்து படியுங்கள். விடுதலை பயணம் நூல் 3ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் நூல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம். எகிப்தில் என் மக்கள் படும் வேதனையை என் கண்களால் கண்டேன். அடுத்தது, அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை நான் கேட்டேன். அடுத்தது, ஆம், அவர்கள் துயரங்களை நான் அறிவேன். அடுத்தது, எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து
அவர்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் ஒழுங்க பறந்தவர் நாட்டிற்கு அனுப்பவும் இத்தியர் நினைத்து செல்லவும் நானே சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கின்றேன். நான் பார்க்கின்றோம் மோயிசனுக்கு தெய்வம் சொன்ன வார்த்தை. மோயிசனை பார்த்து, எடா மோயிசா இங்கே பார்த்தாயா, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் நான் கண்டிருக்கின்றேன், அவருடைய துயரங்களை நான் அறிவேன், ஆகவே அவர்கள் விடுவிக்க நானே சுவர்க்கம் விட்டு இறங்கி வருகிறேன். கண்டேன், கேட்டேன், அறிவேன், இதோ விடுவிக்க ஓடி வந்திருக்கின்றேன். எல்லாம் ஏன் முடிகிறது? எதில் முடிகிறது? நிகழ்காலமா, கடந்த காலமா, அல்லது எதிர்காலமா? கடந்த காலமில் வருது, எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. இதோ நான் வந்திருக்கின்றேன், இப்போ நான் வந்தேன், இது நிகழ்காலம். நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன், உன்னை விடுவிக்க நான் வந்திருக்கின்றேன், உனக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கின்றேன், உன் துயரங்களை நான் கண்டிருக்கின்றேன், இடம் நீ வா என்று உனக்கு தெய்வம் தர வாக்குறுதி, அத்தனையும் விடுதலை. இதா மோயிசன் விடைய சொன்ன வார்த்தை, என் மக்கள் படும் வேதனைகளை என் கண்களால் கண்டிருக்கின்றேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வேதனைகளை மனதில் கொண்டு வா. உன்னுடைய குடும்ப சூழலை மனதில் கொண்டு வா. உன்னுடைய வேதனைகளை கண்ட தெய்வம், உன்னுடைய துயரங்களை எல்லாம் அறிகின்ற தெய்வம், உன்னுடைய கண்ணீரை எல்லாம் கண்ட தெய்வம், நானே உன்னை விடுவிக்க சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்திருக்கின்றேன். அந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து இந்த ஜெபத்தில் இதோ நாம் ஆராதிப்போம். இந்த ஜெபமலை வழியாக அம்மா மாதாவே விசேஷமாக எங்களை ஆசீர்வதித்தருளும், எங்களுக்காக நீ பரிந்து பேசியருளும். இதோ இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எடுத்து நாங்கள் செல்கின்ற பொழுது, இந்த ஆலயம் நாங்கள் சுற்றுகின்ற சமயத்தில் என்னெல்லாம் கருத்துக்கள் நாங்கள் எழுப்புகின்றோமோ அது மட்டுமல்லாமல் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் எந்த பங்கிலிருந்து வந்திருக்கின்றோமோ அந்த பங்கையும் என் மக்களையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் பங்கெடுப்போம். கையில் ஜெபமலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜெப ராகத்தோடு நாம் சொன்னோம், எல்லாம் தெரிஞ்ச ஒரு ராகம்தான். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறிந்த பாவிகளாயும் இருக்கின்ற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் இந்த 53 மணி ஜெபமன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கின்றோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். விசுவாச அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதல் துய ரகசியம், இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை நாம் தியானிப்போமாக. விசேஷமாக இந்த ஜெபத்தில் நம்முடைய துயரங்கள் எல்லாம் காண்கின்ற தெய்வம், நம்முடைய வேதனைகள் எல்லாம் அறிகின்ற தெய்வம், நமக்கு விடுதலை தருகின்ற தெய்வம். அன்று மொய்சனை பார்த்து சொன்ன வார்த்தை, மொய்சா, இதோ என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டிருக்கின்றேன், அவர்கள் எழுப்புகின்ற குரலே இதோ என் காதில் கேட்டிருக்கின்றேன், ஆகவே அவர்களை விடுவிக்க நானே சுவர்க்கம் விட்டு இறங்கி வந்துட்டேன்னு சொல்லிக்கொண்டு இதோ நம்மை விடுவிக்க வந்திருக்கிற தெய்வம். இந்த எரிக்கை ஜெபம் வழியாக நாம் சந்திக்கின்ற நம்முடைய வேதனைகள், சந்திக்கின்ற பல தடைகள் அத்தனையும் இறை பாதத்தில் பொறுத்து கொண்டு இந்த முதல் ரகசியத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நடைபெறப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். கரங்களை உயர்த்தி பிடிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
மரியே வாழ்க 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 மரியே. இந்த இரண்டாவது ரகசியம் துயரத்தின் மறைவுமைகளில் இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை நாம் தியானிப்போமாக. விடுதலை பயணம் நூல் 17ஆம் அதிகாரம் 8 முதல் திருவாக்கியங்கள். பின்னர் அமலேக்கியர் இஸ்ரேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர்விட்ட போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி அடைந்தனர். நின்று கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுத அர்த்தங்கள். அங்கிருப்போம். நமக்கு தெரியும் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம். அமலேக்கியர்கள் என்று சொல்கின்ற சமயத்தில் ஒட்டுமொத்த தீமையின் உருவம்தான் அமலேக்கியர்கள். இஸ்ரேல் என்று சொல்கின்ற பொழுது நீயும் நானும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீயும் நானும். அப்போ நீ அமலேக்கியர்கள் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுகிறார்கள். ஒட்டுமொத்த தீமைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள். சாதாரணமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கவர்கள் வெற்றி பெறுவார்கள். குறையோடு இருப்பவர்கள் தோற்று போவார்கள். மோய்சன் மலை உச்சிக்கு போகின்றார், கரங்களை உயர்த்தி அவர் ஜெபிக்கின்றார். இதா தெய்வம் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜெரிக்கோ பெயர் இந்த ஜெபத்தில் நீ கரங்களை உயர்த்தி நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் நீ வட்டம் அடித்துக் கொண்டு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அமலேக்கியராக இருக்கின்ற நீ சந்திக்கின்ற உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன்னுடைய பங்கிலும் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல தடைகள், அது எல்லாமே தகர்த்து எறியப்படும். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு நீ சந்திக்கின்ற உன்னுடைய குடும்பத்தில் சந்திக்கின்ற பல தடைகளை கொண்டு வா. திருமண தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், உன் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள், நோய், என்னென்ன தடைகள் நீ அனுபவிக்கின்றாய் அதெல்லாம் மனதில் கொண்டு வார்கள். நீ வேலை செய்கிற இடங்களில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல தடைகள், உன் உடலிலும் மனதிலும் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள், பல தடைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. விடுதலை பயணம் நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். ஆண்டவரை உனக்காக போரிட்டு உனக்கு வெற்றி தருவார். உனக்காக போராடுகிற தெய்வம் இதோ நம் மத்தியில் அங்கே இருக்கின்றார். நீ சந்திக்கின்ற எல்லா தடைகளும் எடுத்து மாற்றிக்கொண்டு உனக்கு விடுதலையும் சௌக்கியங்களும் தெய்வம் தருவார். இந்த சமயத்தில் இந்த ஜெபத்தை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே தெய்வம் உன்னுடைய உடலிலும் உன்னுடைய மனதில் உள்ள பல வேதனைகளும் பல நோய்களையும் தெய்வம் அதை எடுத்து மாற்றுவார். அது உங்களால் உணர முடியும். என்ன நோய்களோடு இப்போ நீங்கள் வந்திருக்கின்றீர்களோ அதையெல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். என்ன தடையோடு நீ இருக்கின்ற இதெல்லாம் மனதில் கொண்டு வா. தெய்வ பாதத்தில் முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு பக்தி உணர்வோடு இந்த ஜெபத்தை ராகத்தோடு நான் சொல்லுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கொண்டே இருங்கள். சகோதரிகள் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தடையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. Praise the Lord. எரேமியா இந்த மூன்றாவது ரகசியத்தில் எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என்ன தேவைக்காக இதோ இந்த ஜெரிக்கோ பிரேயர் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மனதில் கொண்டு வா. உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களுடைய கருத்துக்களில் மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நேரம் போவதற்காக நான் உன் பலிப்பீடத்தை தேடி வந்ததில்லை. ஏதோ வேறு வழி இல்லையே என்று சொல்லிக்கொண்டு நான் தேடி வந்ததில்லை. நான் உன்னை அதிகமாக அன்பு செய்கின்றேன். அன்பின் வெளிப்பாடாக இதோ உன் திருமுன்னில் நான் வந்திருக்கின்றேன்.
நெருக்கடி மத்தியில் தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். தெய்வமே, என்னுடைய தேவைகள் அனைத்து நீ தம்மை நன்கு அறிந்திருக்கின்றேன். ஒரு குழந்தை ஒரு நாளும் தன் தாயை பார்த்து கேட்காது. காரணம், தாய்க்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தாய்க்கு தெரியும். எசையா புஸ்தகம் 65 அதிகாரம் 24 வாக்கியத்தில் சொன்ன வார்த்தை, நீ கேட்கும் முன்னரே தந்தையானவர் அறிந்திருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் நீ சொல்லியிருக்கின்றேன். பிள்ளைகள் மீனை கேட்கிற சமயத்தில் யாரும் முட்டையை யாரும் தேலை கொடுக்க மாட்டார்கள். மண்ணுலகில் இருக்கின்ற தந்தைக்கே நன்மை எது தீமை என்று அறிகிற சமயத்தில், என்னை படைத்த நீர், என்னை உருவாக்கின நீர் உனக்கு தெரியாதா? ஆண்டவரே, இருந்த போதிலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது போலவே நான் கேட்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், என்னுடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இதோ இந்த 3வது ரகசியம் வழியாக நீ தாமே எனக்கு தந்தரிலும். கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து உங்கள் எல்லா தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்கள். இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானித்து இந்த 3வது ரகசியத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். விருப்பம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே,
வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இந்த 4வது துயரது மறுமைகள் இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் 16ஆம் வாக்கியம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தருவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நான் அல்ல தெய்வத்தை தேர்ந்தெடுப்பது. இந்த நாளில் இறைவன் உன்னையும் என்னையும் இதோ அழைத்திருக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்து இதாய் இங்கு வந்திருக்கின்றோம். அழைக்கின்றவர் ஒரு நாளும் வெறும் கையோடு நம்மை அனுப்ப மாட்டார். எந்த நோக்கத்திற்காக அவர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இதோ நம்மை வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். இறைவனை தேடி வந்தவர்கள் யாரும் வெட்கத்திற்கு உள்ளானதில்லை. ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். அந்த வாக்குறுதிக்கு ஏற்றபடியே இந்த நாளில் நீ எழுப்புகின்ற எல்லா தேவைகளையும் மனதில் கொண்டு வா. தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் மனதில் கொண்டு வா. ஆண்டவரே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழலில் நான் இப்போது வந்தாலும் சரி, நேரம் போவதற்காகவோ அல்லது உறங்குவதற்காகவோ அல்லது சும்மா தமாஷாவுக்காக எதுக்கு வந்தாலும் சரி, இந்த ஆலயத்துக்குள்ளேயே, இந்த மைதானத்துக்குள்ளே, இந்த மையத்துக்குள்ளேயே நான் காலெடுத்து வைத்தேன் என்றால் நீ எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றேன். நீ தந்த அந்த வாய்ப்பை நான் தக்க வைத்து இருக்கின்றேன். என்னை ஆலயத்தை விட்டு நான் வெளியே செல்கின்ற பொழுது வெறும் கையோடு அல்ல, என்னை தெய்வீக கிருபையால் நீ நிரப்பி இருக்கின்றீரே. நன்றி தெய்வமே. என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீ அறிந்திருக்கின்றீர். இருந்த போதிலும் எவ்வாறு ஒரு குழந்தை உரிமையோடு கேட்கின்றதோ நான் அதுபோல உரிமையோடு உள்ளத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். தேர்ந்தெடுத்த தெய்வமே, நன்றி செலுத்துகின்றேன். இறைவன் சொல்ற வார்த்தை, நீங்கள் தரும் கனியில் நிலைத்து நிற்பதற்காகவே என்ன கனி தெய்வம் தரவிருக்கின்றார். தூயாவின் கனிகள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். கலாத்தியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த தூயாவின் 9 கனிகளையும் தெய்வம் இதோ நமக்கு தந்திருக்கின்றார். அந்த நிலைத்திருப்பதற்கான கிருபைக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இதா உன்னை சுற்றி கொண்டு நான் எடுத்து சென்று நடக்கிற சமயத்தில் இந்த ஜெரிக்கோ பிரேயரில் இந்த கனிகளை பெற்ற நான் அதை நிறைவேற்ற, அதை அனுபவிக்க எனக்கு சக்தியை தாரும்னு சொல்லிக்கொண்டு, தூயாவின் கனிகளை பெற்ற நீங்களும் நானும், திருமுழுக்கு வழியாக பெற்ற நீயும் நானும் அதை நிறைவேற்ற, அதை என்றும் நிலைத்து நிற்பதற்காக வரத்துக்காக நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உம்முடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த 5வது ரகசியம் பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். துயரின் மழை உண்மைகள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை உயர்த்ததை நாம் தியானிப்போமாக. திருவெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்று நான் கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயும் இருப்பார். தெய்வம் எங்கோ வாழ்கின்ற தெய்வம் அல்ல, நம் மத்தியில் இருக்கின்ற தெய்வம், நம் கூடையே இருக்கின்ற தெய்வம், இம்மானுவேலாக இருக்கின்ற தெய்வம். இந்த இம்மானுவேலாக இருக்கின்ற தெய்வம் கூட இருந்து நம்முடைய வேதனைகள் எல்லாம் கண்டு ரசிக்கின்ற தெய்வம் அல்ல, நம்முடைய நோய்களில் எல்லாம் கண்டு கழித்து கொண்டிருப்பவர் அல்ல, நாம் படுகிற அவமானங்களையும் துக்கங்களையும் கண்டு ரசித்து கொண்டிருப்பவர் அல்ல. மாறாக அந்த வேதனைகள், நோய்களிலும் தடைகளிலும் பங்கு கொண்டு அதிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற தெய்வம்தான் இந்த அப்பத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து வேறு எங்கேயும் உங்கள் பார்வையை திருப்பாமல் இயேசுவையே உற்று நோக்குங்கள். வேறு உங்கள் பார்வை வேறு எங்கும் போகக்கூடாது, இயேசுவை மட்டுமே உற்று நோக்குங்கள்.
உங்கள் மனதில் கொண்டு வா. சொல், ஆண்டவரே, நீ எங்க இருக்கிற தெய்வம் அல்ல, எங்கள் மத்தியில், என் குடும்பத்தில், என் உள்ளத்தில் இருக்கிற தெய்வம். இதோ நீ இருக்கிற இடத்தில் துன்பங்களுக்கு அங்கு இடமில்லை, துயரங்களுக்கு அங்கு இடமில்லை, நோய்களுக்கும் வேதனைகளுக்கும் அங்கு இடமில்லை, கண்ணீருக்கு அங்கு இடமில்லை. அவ்வாறு அந்த துன்பங்களும் வேதனையும் நோய்கள் வந்தாலும் கண்ணீரில் இருந்தாலும் அது அத்தனையும் நன்மைக்கு கொண்டு போகின்ற தெய்வம் நீர். நான் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல, நான் விடுதலை பெற்று வாழ வேண்டும், சந்தோஷோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் தான் நீர். இந்த ஜெரிக்கோ பிரேயர் வழியாக, அந்த ஜெப வழியாக ஆண்டவரே, நான் சந்திக்கிற எத்தனையும் தடைகளையும் எடுத்து மாற்றியுள்ளோம். என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மனிதனாக இருக்கிற நான், பலவீனத்தோடு இருக்கிற நான், இந்த உலக தேவைகளுக்காக நான் வேண்டிக் கொண்டு தான் இருப்பேன். என்னுடைய தேவைகள் அறிந்த நீர் அத்தனையும் எனக்கு பெற்று தந்துள்ளோம். தெய்வமே, என்னோடு இருக்கின்றவரே, என் கூட இருக்கின்றவரே, நன்மைகள் செய்கின்றவரே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன். தாய் வழியாகவே நான் உன்னிடத்தில் ஓடி வந்திருக்கின்றேன். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைப்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே, உம் திருவயற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாபிகள் எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே, உம் திருவயற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாபிகள் எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே, உம் திருவயற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே, உம் திருவயற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாபிகள் எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க, ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க. பெண்களுக்குள்
பேரு பெற்றாய் கன்னி மாமரியே உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே பரிசுத்த அன்னை இறைவனின் மாதாவே சௌக்கியங்களும் தெய்வம் பாவிகள் எங்களுக்கா இப்பொழுதும் உங்களுடைய தனிப்பட்ட எப்பொழுதும் தேவைகள் எல்லாம் மன்றாட வேண்டும் அம்மா தாகத்தோடு அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க பெண்களுக்குள் பேரு பெற்றார் கன்னி மாமரியே உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே திருவயிற்றின் கன்னியாமேசு ஆசீர் பெற்றவளே பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்கா இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவரே பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக பாரத்தை எடுத்து மாற்றிக்கொண்டு சந்தோஷத்தால் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே கனவில் பாம்பு இறைவனின் மாதாவே விடுதலை பாவிகள் எங்களுக்காய் இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீர் வாழ்க ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீர் வாழ்க பெண்களுக்குள் பேரு பெற்றாய் கன்னி மாமரியே உம் திருவயிற்றின் கனியாமேசு ஆசீர் பெற்றவளே பரிசுத்த அன்னையே இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும் என்றும் மகிமை உண்டாகட்டும் ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் ஆமீன் ஆமீன் என்றைக்கும் ஆமீன். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னிச்சு எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லோரையும் மின்னுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே வான தூதர்களான புனித கப்ரியலே ரஃபேலே திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே
நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மன்றாட்டையும் எங்கள் புகழைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடு என்றும். முழங்கால் படிட்டுக் கொள்வோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நின்று கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் கண்களை மூடிய வண்ணமாக நன்றி சொல்லி ஜெபியுங்கள். தெய்வம் விடுதலும் சௌக்கியங்களும் தெய்வம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியோட சக்தியுள்ள பரிந்துரை இந்த இடத்தில் உண்டு. தாகத்தோடு மன்றாடி கொண்டிருங்க. கண்களை மூடி வண்ணமாகவே கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு மரியாளுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டு நாம் சேர்ந்து இந்த மன்றாட்டு மாலையை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசில்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் நல்ல கொள்ளும். ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் எங்கள் கொள்ளும். மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் பக்தி கொள்ளும். நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைப்பொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் உண்மயமான கொள்ளும். கோவிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோர்க்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் முதுபெரும் கொள்ளும். தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்துதர்களின்
அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக அனைத்து வேண்டிக் கொள்ளும். புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமல கொள்ளும். உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் நெருப்பு கொள்ளும். அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜெபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் அமைதியின் கொள்ளும். அரசியே, எங்களுக்காக வேண்டிக் இந்திய கொள்ளும். நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இங்க மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இறைவனின் புனித அன்னையே, இதுவும் அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக வேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தால் பணிந்திருக்கும் குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதல் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். கிருபைத்து மாதாவாயிருக்கிறாக்கினியே வாழ்க. இந்த ஜெபத்தை பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். புனிதராக்கினியே. புனிதராக்கினியே, இருவையின் தாய்மரியே, புனிதராக்கினியே, இருபையின் தாய்மரியே, எங்கள் ஜீவியமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. ஜீவியமே, தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே. பாவி நாங்கள் லேவையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். பாவி நாங்கள் லேவையின் மக்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கண்ணீர் கடலிலிருந்து உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். கிருபாகரியே, தயாபரியே, கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப கன்னி மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே, புனிதராக்கினியே, கிருபையின் தாய்மரியே.
எங்களுக்காக வேண்டும் தாய் உம் தயையை எமக்கு காட்டிடுமே. எங்களுக்காக வேண்டும் தாய் உம் தயையை எமக்கு காட்டிடுமே. மன்னக வாழ்வை கடக்கும் போது இயேசு கிறிஸ்துவை காட்டுவாய். மன்னக வாழ்வு கடக்கும் போது இயேசு கிறிஸ்துவை காட்டுவாய். தயாபரியே கிருபாகரியே கிருபாகரியே தயாபரியே பேரின்ப கன்னி மரியே புனிதராக்கினியே கிருபையின் தாய்மரியே புனிதராக்கினியே கிருபையின் தாய்மரியே எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. எங்கள் ஜீவியமே தஞ்சமே மதுரமே நீ வாழ்க. கிருபாகரியே தயாபரியே கிருபாகரியே தயாபரியே பேரின்ப கன்னி மரியே பேரின்ப கன்னி மரியே ஆமே ஆமே ஆமே. அன்பார்ந்தவர்களே, இந்த மிகவும் மன்றாட்டு மலர் புனித பெர்னார்டு ஜெபத்தை இப்போ நாம் தாய் வழியாக ஒப்பு கொடுக்க போகின்றோம். அற்புதங்களும் அடையாளம் அதிசயங்களும் தாய் வழியாகவே இது இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றது. கண்களை மூடிய வண்ணமாக, யாரும் கண்களை திறக்கக்கூடாது, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் குருவானவர் தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியில் தூய நீரை வந்து அவர் தெளிப்பார். உங்கள் மத்தியில் கூட வந்து தூய நீரை தெளிப்பார்கள். இங்கு பாடல் மிகவும் இரக்கமுள்ள தாயை பாடல் பாடப்படும். கண்களை திறக்க வேண்டாம். கரங்களை கூப்பி பிடித்தோ அல்லது கரங்களை நெஞ்சோடு சேர்த்தோ முழுமையாக விட்டுக் கொடுங்கள். புனித பெர்னத் உடைய ஜெபம், மரியாள் புனித பெர்னத் கற்றுக்கொண்ட ஜெபம். அந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து பாடலாக, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பாடலாக பாடி ஜெயிப்போம். அந்த சமயத்தில் இதோ அருத்தந்தை இங்கு நாங்கள் எங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்காக இங்கே ஜெபம் செய்து கொண்டிருப்போம். அது முடித்த பிறகு மாண்புயர் பாடல் பாடி இறை ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா தேவைகளையும் மனதில் கொண்டு வாருங்கள். குணம் பெற்ற பலரும் நீங்கள் சௌக்கியம் குணம் பெற்றிருக்கிறீர்கள். அதெல்லாம் சாட்சியாக நீங்கள் அந்த நேரத்தில் மத்திய வேளையில் சாட்சியாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இன்னும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உடல் ரீதியாக மன ரீதியாக உள ரீதியாக நான் குணம் பெற வேண்டும். பெற்ற குணத்தில் நான் நலத்தில் நான் நிலைத்து நிற்க வேண்டும். கிருபைக்காக கேள். எல்லாத்துக்கு மேலாக தூய் ஆவியை மட்டும் கேள். ஆவியால் நெருப்பும் அடவனை கேள். தாகத்தோடு கண்களை திறக்காமல் முடிந்தால் நீங்கள் மௌனமாக மனதிலே பாடிக்கொண்டாலே இருந்தாலே போதும். இங்கு சகோதரன் பாடுவார், நீங்கள் மௌனமாக பாடிக்கொண்டிருந்தாலே போதும். அப்படி என்றால் அன்னை மரியாளோடு ஒன்றித்து நம்மளால் இருக்க முடியும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம் அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. உம் உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா.
உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. இங்கே இருக்கிற ஒரு மகளையும் பேர் சொல்லி நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். தாய் வழியாக அனைத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறோம். ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திலும் கண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறார்கள், வேதனையோட பாரத்தோடு வந்திருக்கிறார்கள். அத்தனையும் நீத்தாமே நோக்கி கொண்டு விடுதலை கொடுத்துள்ளோம். சௌக்கியம் தந்த தெய்வமே, சௌக்கியம் தந்து கொண்டிருக்கிற தெய்வமே, விடுதலை தந்து கொண்டிருக்கிற தெய்வமே, நான் நம்மை ஆராதிக்கின்றேன், சிந்திக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே என் அம்மா. கன்னியரின் அரசியே, கன்னியே, தயையுள்ள தாயே என் அம்மா. திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் ஆகின்றோ. திருப்பாதம் வருகின்றோம் நாங்கள், உம்மிலே சரணம் ஆகின்றோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. தெய்வமே, இதோ இந்த நாளில் வார்த்தை கேட்க ஓடி வந்திருக்கிற இந்த மக்களின் நிறைவாக ஆசீர்வதித்திலும் பலிபீடத்தில் அப்பவிடலும் ரசவிடலில் நீ கடந்து வருகிற சமயத்தில் உன்னை சொந்தமாக்குவதற்காக இவர்களை நீ தாமே தயார்படுத்தியலும். இதோ இந்த மையத்தை விட்டு அவர்கள் செல்கின்ற பொழுது வெறும் கையோடு செல்லாமல் உன்னையும் கொண்டு போய் செல்லும் வண்ணமாக, உன்னையும் அனுபவம் கண்டமாக மாற்றியுள்ளோம். பவுல் சொன்னது போலவே ஒப்பற்ற செல்வமாக இருக்கிற உன்னையே இவர்கள் மையப்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஒப்பற்ற செல்வமாக இவர்களை நீ தம்மை சொந்தமாக்கியிருந்தோம். தெய்வமே, இவர்களில் இரக்கமாயிரும், இவர்களில் இரக்கமாயிரும். பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோ. பெருமூச்சும் கண்ணீரும் நிறைந்து பாவிகள் நாங்கள் நிற்கின்றோ. மனுவுரு வரவாக்கின் அம்மா, எங்கள் மல்லாட்டை கேட்டருளும் தாயே. மனுவுரு வரவாக்கின் அம்மா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. உதவி நாடி வந்தவர்கள் யாரும் கைவிடப்பட்டாரில்லை அம்மா. அன்னை மரியாளுடைய பிரசன்னம் கிடைக்கிறது. இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. மிகவும் இரக்கமுள்ள தாயே, அடைக்கலமே தேடி நாங்கள் வந்தோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒருத்தருக்கு மாறி மாறி ஸ்துதி சொல்லிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம். முழுநாள் வைத்துக் கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர்
முழங்கால் படியிட முடியாதவர்கள் இருந்தால் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், உட்காராதீர்கள். மான் புயரோ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க